எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருபோல சுமந்தீரே நன்றி. அன்பை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. அன்பை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை, நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. என்று நாம பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே 6வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Genesis chapter 6, ஆதியாகமத்தின் புஸ்தகம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மகிமை எடுத்துக் கொள்வாராக. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Genesis 6 verse 9. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. தேவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. சமீபத்திலே நான் மறுபடியும் பைபிளை முடிச்சுட்டு மறுபடியும் ஆதியாகமத்திலிருந்து துவங்கின போது ஒவ்வொரு முறையும் பைபிளை படிக்கிறது பலசாதான் தெரியும். ஆனா வெளிப்பாடுகளோடு படிக்கும் போது நிறைய வெளிப்பாடுகளை தேவன் கொடுப்பார். இன்றைக்கு சபைக்கு என்ன தேவை? பைபிள்ல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே ஆதாமுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் ஆதியாகமத்தை வாசித்தீங்கன்னா அது ஆதாமுடைய வம்ச வரலாறு. 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நோவாவின் வம்ச வரலாறு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆதாமுடைய வம்ச வரலாறு யாருன்னு தெளிவா ஆண்டவர் 1 by 1 எழுதிக்கிட்டே வர்றார். ஆனா நோவாவின் வம்ச வரலாறு வரும்போது இந்த முதல் அதிகாரத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த 9ஆம் வசனத்துல நோவாவின் வம்ச வரலாறுன்னு போட்டுட்டு யாரையுமே எழுதல ஆண்டவர். அவனுடைய ஜீனியாலஜி, அவனுடைய அந்த குடும்பத்தினுடைய விவரங்களை குறித்து ஆண்டவர் எழுதவில்லை. பின்னாடி ஒரு சில வசனங்கள்ல எழுதுறார். ஏன்னா 2 தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன்னா உலகம் ஆதாமினாலே துவங்கப்பட்டு ஆதாமுடைய வம்ச வரலாறின்படி கொண்டு வரப்பட்டது. யார் வரைக்கும்? நோவாவின் காலம் வரைக்கும் ஆதாமின் வம்ச வரலாறு தொடர்கிறது. இப்ப நோவாவின் காலத்துல தேவன் ஜலப்பிரளயத்தினால் பூமியை அழித்த பிறகு அதுக்கு பிறகு ஆதாமுடைய வம்ச வரலாறு இல்ல, அதுக்கு பிறகு நோவாவுடைய வம்ச வரலாறு. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நோவாவின் வம்ச வரலாறுன்னு கர்த்தர் எழுதுறார். ஆனா ஜீனியாலஜி பிரகாரம் அவருடைய குடும்ப விவரம் இங்கே எழுதப்படவில்லை. அதுக்கு பதிலாக நோவாவை பற்றிய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார். நோவா யார்? முதல்ல
ஒரு 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 குடும்பத்துக்கு தகப்பன் சரியா இருக்கணும், தலைவன் சரியா இருக்கணும். அப்பதான் பின்னாடி வருகிற அந்த சந்ததி எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அப்பா நல்ல ஜெபிக்கிறவரா, அப்பா நல்ல ஆவிக்குரிய மனுஷனா, அப்பா நல்ல தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனா இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இங்க கவனிக்கணும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நான் உங்களையே தான் கவனிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, யாரெல்லாம் யாரெல்லாம் இங்க கவனிக்க மாட்டீங்களோ அவங்களையே தான் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ உங்க சிந்தைகள் தடுமாறக்கூடாது. அப்ப வேதத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? நோவாவின் வம்ச வரலாறு போட்டு கடைசியா சொல்றாரு, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த வேத வாக்கியம் என்ன ஆழமா தொட்டது. ஸ்தோத்திரம். நோவா நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? தேவனோடு வாழ முடியுமா? தேவனோடு வாழ்வது எவ்வளவு பெரிய காரியம். அவ்வளவு சுலபம் இல்லை. மனைவியோடு கூட வாழ்ந்துடலாம், மனைவி புருஷனோடு வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு மனுஷன் தேவனோடு வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் பாஸ் அப்படி சொல்றீங்க? நோவா 600 வயதாகும் போது மலை அவன் காலத்துல வந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை எப்ப அழிக்கிறேன்னு சொன்னாரு? நோவாவுக்கு 600 வயதான போது. 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கு என்ன வயது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்குமா அந்த இடத்தை? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக. பாத்தீங்களா? 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வரைக்கும். கர்த்தருக்கு மகிமை. 600 வயசான போது அப்படின்னா என்ன அர்த்தம்? 600 வயசு வரைக்கும் அவன் தேவனோடு வாழ்ந்திருக்கிறான். கொஞ்ச காலம் கூட நம்மளால வாழ முடியல இல்ல? என்ன ரொம்ப பிரமிக்க செய்த காரியம் என்னன்னா, 600 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் தேவனோடு வாழ்ந்திருக்கான்னா, அப்ப கவனிச்சு பாருங்க, அவன் தேவனோடு எப்படி இருந்திருந்தா அவன் தேவனோடு வாழ்ந்திருக்க முடியும். தேவனோடு வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரோடு இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னு என்ன? தேவன் அவனோடு இருக்கணும், அவன் தேவனோடு இருக்கணும். அப்ப தேவன் நோவாவோடு இருந்தான்னா அவரை தங்க வைக்கணும், அவரை தன்னோடு கூட வச்சுக்கணும். மனுஷனோட இருக்க முடியல. எப்படி ஒரு மனுஷன் தேவனோடு இருக்க முடியும்? See, God wants to live with us. தேவன் ஒரு மனிதனோடு இருக்கத்தான் விரும்புகிறார். நீங்க பைபிள் முழுசு எடுத்து பாருங்க. அங்கே ஆண்டவர் சீனாய் மலையில அவனோடு பேசினார். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணினார். தேவாலயத்தில் தேவன் வாசம் பண்ணினார் சாலமோன் மூலமாக. அதுக்கு பிறகு இயேசு நமக்குள்ளே வாசம். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பைபிள் முழுவதும் God wants to live with us. தேவன் ஒரு மனிதனோடு கூட வாழ விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா மனிதன் தேவனோடு வாழ விரும்பணும். அதான் பிரச்சனை. நீங்களும் நான் ஆண்டவரோட வாழ விரும்பணும். இன்னைக்கு அப்படி வாழ்ற சூழ்நிலை இருக்கா பாஸ்டர்? வாழ முடியுமா? கர்த்தர் மனுஷனோட வாழ்வார். அவர் வாழணும் தான் விரும்பினார். அதனாலதான் அவ்வப்போது மனிதனோடு கூட வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார், ஆலயத்தில் வாசம் பண்ணினார். கடைசியில் நீங்களே ஆலயம் சொல்லி நமக்குள்ளே அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப பரலோகத்திற்கு தேவன் எங்க வந்துட்டாரு? நமக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள வாசம் பண்றார். ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இயேசு வாசம் பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் நம்மளோடு கூட வாசம் பண்ண விரும்பினால், ஒரு தேவ பிள்ளை விரும்பாம அவரால் ரொம்ப காலம் வாழ முடியாது. நீங்க அவர் உங்களுக்குள்ள வாழணும் விரும்பணும். நீங்க அவரோடு கூட வாழணும் விரும்பணும். இப்ப இந்த இது ஒரு அக்ரிமெண்ட், இது ஒரு உடன்படிக்கை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனிதனோடு வாழ விரும்பும் போது அவனோடு உடன்படிக்கை பண்ணுவார். அப்ப மனிதன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வாழ விரும்பினாலும் நான் அவரோட வாழ விரும்புறேனா? நோவா அவன் காலத்துல தேவனோடு சஞ்சரித்தான். எத்தனை வருஷம் சஞ்சரித்தான்னா, he walked with God என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு கூட வாழ்ந்தான். நடந்தான் அர்த்தம் வாழ்ந்தாயா. கர்த்தரோட வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். கர்த்தர் இல்லாம வாழ்றது உண்டு. பெயர் கிறிஸ்தவர்கள், பேரு கிறிஸ்தவ பேரா இருக்கும், ஆனா யார் இருக்க மாட்டா? கர்த்தர் இருக்க மாட்டார். அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சபையில தேவன் இல்லாமலேயே வாழ கற்றுக்கொண்டோம். என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் ஆண்டவர் இல்லாம இல்லப்பா. இன்னைக்கு வேத வசனத்தை பார்க்க போறோம். கர்த்தர் உங்களோட இருக்கணும்னா நீங்க என்னெல்லாம் செஞ்சாதான் கர்த்தர் இருப்பார் இல்ல?
ஒரு மனிதன் ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அந்த மனிதன் என்ன செய்யறான், அந்த மனிதனோடு கூட வாழணும், அவன் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும். இதுக்கே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க எத்தனையோ வருடங்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க. 30 வருஷம் நாங்க 26 வருஷம் நாங்க வாழ்ந்திருக்கோம். எத்தனையோ கசப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எண்ணங்கள். ஆனா தேவன் வச்ச சமாதானத்துல தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். அப்ப ஒருத்தர் புரிஞ்சுக்காம வாழ முடியாது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ முடியாது. ஸ்தோத்திரம். அந்த உலகத்துல அப்ப கணவன் மனைவியை ஒருத்தருக்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாதான் இந்த பூமியில வாழ முடியும். இல்லைன்னா டிவோர்ஸ் தான். இல்ல, நீ நிறைய குடும்பங்கள் படியில ஏறி நிக்குது, கோர்ட்டு படிக்கட்டுல, எல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். விட்டு கொடுக்கின்ற எண்ணம் இல்லை. அப்ப ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்வது அவ்வளவு கஷ்டம். அப்ப தேவனோடு மனிதன் வாழ்வது கஷ்டமா? கஷ்டம்தான். சில காரியத்தை நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். சில நேரத்துல அவருக்கு பிரியமா வாழணும். சில நேரத்துல அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும். ரொம்ப கஷ்டம், விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஒரு சுயம் இருக்கிறது. God has given the free will to man. பைபிள்ல ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, மனுஷனுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். சுயாதீனம், ஃப்ரீ வில். நீங்க என்ன வேணா செய்யலாம். தேவனோடு இருக்க முடியும், தேவன் இல்லாம இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு பைபிள் காலேஜ்ல கேட்டேன். சொன்னா, ஐயோ கர்த்தர் இல்லாம ஊழியமே செய்ய முடியாது. நான் சொன்னேன், கர்த்தர் இல்லாம ஊழியம் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் இல்லாம செய்யறாங்க, பரிசுத்த அபிஷேகம் இல்லாம செய்யறாங்க. அது பெயரளவுக்கு ஊழியமா இருக்கும், அது பெயரளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும், அது பெயரளவுக்கு அந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்லிக்கலாமே தவிர, ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தில் நம்மளால வாழ முடியாது. தேவன் இருக்க மாட்டார். அப்ப தேவன் ஒரு மனிதனோடு இருக்கணும். ஆமென். நோவா தேவன், நல்லா கவனிங்க, தேவன் நோவாவோடு சஞ்சரித்தார்னு சொல்லல, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். He walked with God. இந்த பூமியில ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான், அவன் தேவனோடு நடந்திருக்கிறான். பைபிள் சொல்லுது இன்னொரு மனுஷன் தான், அவன் ஏனோக்கு. அவன் 300 வருஷம் தேவனோடு நடந்தான். அவனை காட்டில இவன் பெரிய ஆளு, 600 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். கொஞ்ச காலம் கூட ஆண்டவரோட உங்களால ஒழுங்கா நடக்க முடியல, கொஞ்ச காலம் கூட ஆண்டவரோட உங்களால உறவாட முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாதான் தேவன் உங்களோட வாழ முடியும். அவர் உங்களோட தங்க வைக்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். அவ்வளவு சுலபமா நீங்க அவரை உங்களோட தங்க வைக்க முடியாது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் ஆண்டாதான். ஏன்னா அதனாலதான் சொல்லி இருக்கு, அவன் இருந்தவர்களுக்கு நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். சும்மா வாழ்ந்துருவாரா? அந்த காலத்துல இருந்தவங்களுக்குள்ள அவன் எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தம. நீதிமான யாரு? ரைச்சியஸ், தேவனுக்கு பயந்தவன், அவன் தான் நீதிமான். உத்தமன், உண்மையா இருந்திருக்கிறான், நேர்மையா நடந்திருக்கிறான். He was honest. எல்லாருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில ரொம்ப ஹானஸ்டா நேர்மையா இருந்திருக்கான். அப்படிலாம் வாழ முடியாது பாஸ் இந்த உலகத்துல. நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்ஸ் அப்பான் a டைம் அப்படிலாம் எங்க முற்பிதாக்கள் வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இல்ல, தேவனுக்கு மகிமை. இந்த காலையில ஆண்டவர் பேசுறார், நோவா தேவனோடு சஞ்சரிக்க முடியுமானால் நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஆமென். ஆனா அது அவ்வளவு சுலபமா? அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் வாசிக்க போறோம். என்னோடு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதம் கொண்டு வந்தவங்க, மற்றவங்க வேதத்தை பார்க்காதீங்க, உங்க வேதத்தை திருப்பி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட என்ன பேசுறார். ஒரு மனிதன் தேவனோடு வாழ வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு அதான் செய்தியினுடைய தலைப்பே. வாசிக்கலாமா? பைபிள் இல்லாதவங்க மேல நீங்க டிஸ்ப்ளே பாருங்க, டிவியை பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 22:21 வாசிங்கள். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால் உமக்கு நன்மை வரும். அல்ல கவனி, ஆண்டவர் இன்னைக்கு சபையோட பேசுறார். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இது யார் எழுதுறது? யோபுடைய 3 சிநேகிதர்கள்ல ஒருவன் எலிப்பாஸ் சொல்லி ஒருத்தன், தேமானியனாகிய எலிப்பாஸ். அந்த அதிகாரத்துடைய முதல் பகுதியில 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேமானியனாகிய எலிப்பாஸ் அவனை பார்க்க வந்து அவனுக்கு ஆலோசனை சொல்றான். 3 அந்த சகோதரர்கள், அவனுடைய நண்பர்கள் 3 பேரும் வெவ்வேறு காரியங்களை, இதனாலதான் உனக்கு இந்த துன்பம் நேரிட்டது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. அதுல இவன் சொல்றான், ஒருவேளை உமக்கும் அவருக்கும் உள்ள உறவுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஆண்டவருக்கும் உனக்கும் சர்வ வல்லவரோட பழகி
நீ அவரோட பழகுப்பா. இன்னும் ஒழுங்கா பழகலங்கிறாரு. அவன் கண்டுபிடிச்ச குறைவு தான். உன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, உன் வாழ்க்கையில ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு, ஏன் உன் 10 பிள்ளைகளும் செத்து போனாங்க, நோ சொல்றேன் யோபுட்ட. உன் மனைவி உன்னை தூசிச்சுட்டு போனது காரணம் என்ன? ஒருவேளை நீ அவரோட சரியா பழகல. ஒருவேளை தான். ஏன்னா கிழக்கத்திய புத்திரருக்குள்ள அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் ஒருவரும் இல்லை. நல்ல கவனிங்க, பைபிள்ல இந்த யோபுவுக்கு மட்டும்தான் பூரணன் எழுதப்பட்டிருக்கிறது. பூரணம் உள்ளவன், சகலத்திலையும் பூரணமா இருக்கிறான். தாழ்மையில, சாந்தத்துல தேவன் எதிர்பார்த்த எல்லா குவாலிஃபிகேஷனும் அந்த மனிதனுக்குள்ள இருந்தது. உத்தமனும் சன்மார்க்கனும். சன்மார்க்கன் என்ன? தேவனை அறிந்தவன், தேவனுக்கு பயந்தவன் தான் சன்மார்க்கன். உத்தமன், he was so righteous. கிழக்கத்திய புத்திரருக்குள்ளேயே அப்படி ஒரு மனுஷன் அந்த நாட்களில் இருந்திருக்கிறானே. அவனை பார்த்து அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த போது அவன் நண்பன் சொல்றான், ஒருவேளை நீ அவரோட கூட பழகிறதுல சரியா இல்ல போல நீ. அதனாலதான் நீ அவரோட பழகி சமாதானமாயிரு, அதனால் உனக்கு நன்மை வரும், தீமை வராது. நல்ல கவனிங்க, தேவனோட பழகிறவனுக்கு தீமை வராது, நன்மை தான் வரும். எங்க பிரச்சனை? தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கணும்னா அவன் அவரோட பழகணும். பேசணும்னு சொல்லல, என்ன செய்யணும்? பழகிறது வேறு, பேசுறது வேறு. ரோட்ல 1000 பேரை பார்க்கிறோம், ஹாய் ஹாய் ஹாய். ட்ரெயின்ல போறோம், ஒரு ஊர்ல இருந்து ஈரோட்ல இருந்து திருச்சி போய் இறங்குறதுக்குள்ள அவன் மாமாவாயிருவான், அவன் அத்தையாயிருவா, அப்படிதானே? அதுக்குள்ள பொண்ணு வரைக்கும் பேசிடுவான். உங்க தம்பி இருக்காரா? நம்ம பிள்ளைய பார்த்தோம், நமக்கு உங்களுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான், உங்க பிள்ளைய பார்க்கலாமா? அதுக்குள்ள மாமாவாயிருவான், அத்தையாயிருவான். அவங்க பிள்ளைக்கு சொல்லுவான், ஏ மாமான்னு கூப்பிடு, ஏன் அத்தைன்னு கூப்பிடு. எங்க இங்க இருந்து ஈரோட்ல இருந்து திருச்சி போறதுக்குள்ள நம்மளை மாமாவாக்கிடுவான், அத்தையாக்கிடுவான். இன்னைக்கு உலகம். அதுக்கப்புறம் அவன் யாரோ நம்ம யாரோ தெரியாது. அந்த வண்டியில ஏறோம் இறங்குறோம், திருப்பி திருச்சியில இருந்து இங்க ஈரோடுக்கு வர வரைக்கும் ஒரு புது குடும்பத்தை சேர்ந்து எத்தனையோ பேர்ட்ட பேசுறோம், பழகுகிறோம். ஆனா அவர்களால் எந்த நன்மையும் இல்லை. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, நீ பேசாத, நீ அவரோட பழகு, அதனால் உனக்கு நன்மை வரும். நான் டெய்லி வாக்கிங் போறேன். டெய்லி வாக்கிங் போகும்போது அந்த ஹவுசிங் ஃபேஸ் 8ல் போவேன். போகும்போது அது நாய் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அது எங்கேருந்து என்னைய கண்டு வரும்னே தெரியாது. தோத்திரம். நான் போகும்போது ஏகப்பட்ட நாய் இருக்கும், அது பாட்டுக்கு படுத்து கிடக்கும். ஆனால் நான் எந்த நாயை கண்டு பயப்படுறனோ அது அங்கே இருக்காது, சந்தோஷப்பட்டு போவேன். ஆனால் எங்கேருந்து வரும்னு தெரியாது. என்னை கண்டு லொல்லு 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 குறைக்கும். பக்கத்து வீட்டிலலாம் எட்டி பார்ப்பானுங்க, ஒரு நான் திருட்டு போய மாதிரி. தோத்திரம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நல்ல ஒரு வேப்பங்குச்சை உடைச்சேன். வேப்பங்குச்சை உடைச்சு இன்னைக்கு இழுத்துரும், 4 இழுப்பு வந்தோன்னே அப்படின்னு கையில் வச்சுட்டு போறேன். தூரத்திலிருந்து பார்த்தோன்னே உஜார் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு என்னை கடிக்கிறதுக்கு. என்னடா இது வம்பா போச்சேன்னு அடுத்த வீட்டுக்குள்ள போய் நின்றுக்கிட்டேன். அந்த நாய் அந்த வீட்டுக்காரர் விரட்டுற வரைக்கும் நமக்கு தைரியம் போயிருமில்ல. கடிக்க வந்தா கையில குச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது, அடிச்சு காலை வரை அடிச்சிடலான்னு கூட யோசிக்கிறோம். சீ, அடுத்த வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் பேசினார், ஒரு ஆளை இப்படி டீல் பண்ணக்கூடாது, நீர் ஊழியக்காரன், நீ இப்படி டீல் பண்ணலாமா? எனக்குள்ள ஒரு ஆலோசனை, எனக்குள்ள ஒரு எண்ணம். அடுத்த நாள் காலைல வாக்கிங் போகும்போது ஒரு 4 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன். 5 ரூபா பிஸ்கட் தான், 4 பாக்கெட் வாங்கிட்டு போனேன். மறுபடியும் அதே நாய் வருது. சுத்தில இருக்க நாய்க்கெல்லாம் 4 பிஸ்கட் போட்டேன். அது என்னைய பார்த்து இப்படி இப்படின்னு வாழை ஆட்டுச்சு. ஆஹா, ஃப்ரெண்ட் ஆயிட்டான்டா. 4 நாள் போட்டேன் பிஸ்கெட்டு, இப்ப என்னோட பழகிருச்சு. இப்ப என்ன அதை கடிக்க வரல, என் பக்கத்துல வந்து வாழாட்டுது. ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த. நம்ம முறைக்கும் போது அது நம்மளை முறைக்குது. ஒருவேளை நான் அடிச்சிருக்கலாம், ஒருவேளை கள்ள தூக்கி போட்டுக்கலாம், ஒருவேளை அதை காயப்படுத்திருக்கலாம். ஆனா நான் அந்த பக்கமே போயிருக்க முடியாது. ஒரு சின்ன தாட் தான், அதோட பழக ஆரம்பிச்சேன். இப்ப அது எப்ப போனாலும் எங்க இருந்தாலும் ஓடி வந்து என் கையை பார்க்குது. ஒரு மனுஷன் தேவனோடு பழகணும். ஒரு மனிதன் தேவனோடு என்னைக்கு முறைச்சிட்டே இருக்க கூடாது. அவர் பழக விரும்புறாரு, உங்களோட பேசணும் விரும்புறாரு. பட் we don't have time. அவருக்கு இடம் கொடுக்கவோ, அவருக்கு முதலிடம் கொடுக்கவோ, அவரோடு பேசவோ you don't have a time. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. தேவன் நோவா தேவனோடு சஞ்சரித்தான், சும்மா இல்ல. ஹாய் ஆண்டவரே, பை ஆண்டவரே. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகம். காலையில் எந்திரிக்கும் போது அவசர அவசரமா வேலைக்கு போகும், ஒரு நிமிஷம் அப்படி நின்று இன்னைக்கு நாள் முழுதும் என்னோடு கூட நான் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும்.
நான் போகிற காரியம்லாம் சக்சஸ் பண்ணும். பை ஆண்டவரே. இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சுல்ல. ஒரு நிமிஷம் ஜெபம். திருப்பி வந்து நைட்டெல்லாம் நன்றி சொல்ல மாட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். தேவன் கூட இருக்கணும், தேவன் பெரிய காரியம் செய்யணும். ஒரு மனிதனோடு தேவன் இல்லாவிட்டால் அவன் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் நன்மை வராது. நீ அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். உங்க வாழ்க்கையில நன்மை, குட்னஸ். அந்த குட்னஸ் எங்கிருந்து வரணும்? பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். வெள்ளிக்கிழமை எடுத்தேன் அந்த வசனத்தை. நன்மையான ஈவும் பூரணமான, ரெண்டு விதமான ஆசீர்வாதம். நன்மையான எந்த ஈவு உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், பூரணமான எந்த வரமும் அது தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய கிருபைகள். இதெல்லாம் எங்க இருந்து வரணும்? பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். நல்ல கவனிச்சிங்களா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையே, தேவன் ரெண்டு விதமான ஆசீர்வாதம், குட்னஸ், நன்மைகள் உங்க வாழ்க்கையில வரணும். நீ தேவனோட பழகணும். அப்படின்னா பழகணும் என்ன? பேசுறேன். You have to spend the time with God. தேவனோடு சில மணி நேரங்கள் நீங்க செலவழிக்க கத்துக்கணும். நல்ல கவனிங்க, இல்லைன்னா கர்த்தர் உங்களோட இருக்க முடியாது. இந்த ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் இந்த ஆவி நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். ஆமென். ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோட எவ்வளவு நேரம் பேசுறாங்க, ஒரு நண்பன் தன் நண்பனோட எவ்வளவு நேரம் பேசுறாங்க. ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்களோட பேசுறதுக்கு நேரத்தை எதிர்பார்ப்போம். காலையில் எழுந்த உடனே அவங்களோட பேசணும்னு பார்ப்போம். இன்னைக்கு மனுஷரோட நேரங்களை நிறைய செலவு பண்றாங்க. எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க உங்க நண்பரோட? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா போனை எடுத்த மணி கணக்கில் பேசுவோம். ஆனா தேவனோட எவ்வளவு நேரம் பேசுறீங்க? தேவனோட எவ்வளவு நேரம் பழகுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க பாஸ்டர். வந்தமா 4 வார்த்தையை சொன்னீங்களா எங்களை அனுப்பிச்சு விடுங்க, இப்படிலாம் எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார், உங்களோட சஞ்சரிக்க விரும்புகிறார். ஆமென். அதனால் உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். நீ மனுஷனோட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உறவுகளோட மணிக்கணக்கில் பேசுறதுனால அவனை திருப்திப்படுத்தினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு நேரம் கர்த்தரோட பேசுறீங்க? எவ்வளவு நேரம் கர்த்தரோட பழகுறீங்க? எவ்வளவு நேரம் அவர் சமூகத்தில் காத்திருக்கீங்க? ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய பிரச்சனை, ஸ்தோத்திரம், உலக பிரகாரமான தரித்திரம், பாடு, பிரச்சனை, கடன், இதனையே போறமே தவிர ஒரு நாளாவது பிரச்சனை வந்துச்சு ஒரு உபவாசம் போட்டு தேவனோட கொஞ்ச நேரம் பேசணும். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் அப்படி வளரல, சபை அப்படி வளர விரும்பல. என்ன வேகமா போகிற உலகம், அதுக்கெல்லாம் டைம் இல்லை பாஸ்டர். நான் சொல்றேன், ஒரு நாளும் உன் வாழ்க்கையில நன்மையை காண முடியும். தேவனோடு பழகுங்க, தேவனோடு பேசுங்க. நீ சர்வ வல்லவரோட, அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவரோடு பழகு. அவ்வளோ பெரிய தேவன்ட்ட பழகிட்டா உங்களுக்கு உலகத்தில் வேற யாரோட பேச பிடிக்காது. ஆமென். வாசிங்கள் என்னோடு கூட. அதுல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நோவா தேவனோடு செலவிட்டான். ஏன்னா அந்த நாட்கள் எப்படி இருந்தது? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததே என்றும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. நல்ல கவனிங்க. மனுஷனோடு அவர் எந்த மனுஷனோடு அவர் பழக விரும்புகிறாரு? பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. மனுஷன் அக்கிரமம் பெருகி இந்த பூமியில ஆண்டவர் பார்க்கிறார். நோவாவின் நாட்கள்ல மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போச்சு. அக்கிரமம் இருந்தா தேவன் உங்களோட இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற வாழ்க்கை எனக்குள்ள இல்லைன்னா அவர் என்னோட பழக முடியாது. மனுஷனை அழிப்பதற்காக ஒரு திட்டம் வைக்கிறார். ஏன்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதை கண்டு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் பெருகிடக்கூடாது. அப்படின்னா தேவனுக்கு நேரம் கொடுக்காம, தேவனோட பழகாம, தேவனை கண்டுக்காம, தேவனை அசட்டை பண்ணி. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணினானா. அந்த ராஜா கல்யாணம் பண்ணும் போது இன்விடேஷன் அடிச்சு அந்த ஊர்ல எல்லாருக்கும் கொடுத்தானா. பைபிள் இருக்கு. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணுகிறதுக்கு ஒப்பாய் இருக்கு. ஒரே ஒரு பிள்ளை ராஜாவுக்கு. இன்விடேஷன் ஊர் ஃபுல்லா கொடுத்துட்டான். கல்யாணமும் வந்துருச்சு, கல்யாணம் நடக்க போகுது, விருந்து ஆயத்தப்பட்டது, கொளுத்த ஜந்துகள் அடுக்கப்பட்டது. உடனே ராஜா சொன்னா, ஏப்பா
வேலைக்காரனை பார்த்து, யாருப்பா ஒருத்தருமே வரமாட்டேங்கிறான், ஏன்பா என்னாச்சு, போய் பார்த்துருவாங்க எல்லாத்தையும். அப்போ போகும்போது வேலைக்காரர் போகும்போது சொல்றான், ஒருத்தன் அவனை அசட்டை பண்ணி, ஒருத்தன் தன் வயல்வெளிக்கு போய், இன்னொருவன் அவனை அடித்து கொலை செய்தான். பைபிள் சொல்லுது ராஜாவை அசட்டை பண்ணானா. அப்ப பைபிள் சொல்லுது ராஜா தன்னை அசட்டை பண்ணினவர்களை ஒரு பெரிய படையை அனுப்பி அவர்களுக்கு அந்த கொலைபாதகரை அழித்தான் என்று வேதம் சொல்லுது. ராஜா வீட்டு கல்யாணத்தையே அசட்டை பண்ற அளவுக்கு ஒருத்தன் நாட்டுக்குள்ள குடியிருக்கான் பாருங்களேன். இன்னைக்கு அப்படிதான் உலகம், இன்னைக்கு அப்படிதான் சபை. தேவனுக்குரிய நேரம் இல்லை, சபைக்கு வரத்துக்கு கூட முடியல. இந்த வருஷம் தொடங்கி 5 மாசம், நான் 5 மாசமும் எல்லா ஆராதனைக்கும் வந்தேன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா ஆராதனைக்கும் நான் வந்தேன். பார்த்தீங்களா, 5 பேர் 6 பேர் தான். சிலர் வீட்டுக்கு ஊருக்கு போனீங்க, அது வேற. முக்கியமாக பிள்ளைகள் வீட்டுக்கு போயிருப்பீங்க, உங்களை கேட்க யாருமே கிடையாது. ஏன் வரல கேட்கக்கூடாது பாஸ்டர், நாங்கள் வேற சபைக்கு போயிடுவோம். நோ 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 நோ, உங்களை கண்டிக்கிறது ஒரு ஊழியக்காரருக்கு தைரியப்படுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. அவரோடு பழகுகிறத ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. தேவனுடைய ஆலயத்தை ஏதோ பொழுதுபோக்குற இடமா நினைச்சிடாதீங்க. போனா போகலாம், இல்லைன்னா இல்ல. அந்த இருதயத்தினுடைய பயம் வரவே மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்க வேண்டாம், நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போகிறேன். தேவன் ஆபிரகாமை ஏன் ஆசீர்வதிச்சா தெரியுமா? 6ஆம் அதிகாரத்தில் 13-14 ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோட ரகசியத்தை பேசுவார். அதை மட்டும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். யார்கிட்ட சொல்றாரு? நோவா கிட்ட தேவன் சொல்றாரு, நான் மாம்சமான எல்லாரையும் அழிக்க போறேன். இது என்னது? இட்ஸ் a secret. பூமியில எந்த மனுஷன்டையும் he never reveals. கர்த்தர் ஒரு மனிதனோடு தன்னுடைய ரகசியத்தை பேசணும்னா அவன் தேவனோட சஞ்சரிக்கணும். ஒரு சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை கர்த்தர் உங்களோட பேசணும்னா நீங்க தேவனோடு சஞ்சரிச்சா தான் கர்த்தர் பேசுவார். நான் பூமியை அழிக்க போறேன்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நோவா கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு. நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாய் வந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது, அவர்களை அழித்து போட போகிறேன். இது ஒரு ரகசியம். அப்ப தேவன் ஒரு ரகசியத்தை தன் பிள்ளைகளோடு பேசணும்னு விரும்புறாரு. நீங்க போய் பேசி பாருங்க ஆண்டவர்ட்ட, உங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை கத்த சொல்லுவார். உனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, உனக்கு ஏன் இந்த பாடுகள் வந்துச்சு, உனக்கு ஏன் இந்த கடன் வந்துச்சு, உங்களுக்கு ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை வந்துச்சு, கேட்டு பாருங்க. ஆண்டவர் இந்த ரகசியத்தை சொல்லுவார். நீங்க தேவனோட சஞ்சரிக்கிறது இல்லையே, பேசுறது இல்லையே. அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, 14ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? நீ கொப்பேர் மரத்தை உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. பாருங்க, இப்ப இன்னொரு காரியம் சொல்றேன். எப்பா, நான் பூமி அழிக்க போறேன், ஆனா நீ என்னோடு கூட சஞ்சரிச்சல்ல, நீ என்னோடு கூட உறவாடினல்ல, நீ என்னோடு கூட பேசிட்டே இருந்தில்ல, நீ எனக்கு பிரியமா வாழ்ந்தில்ல, அப்ப நான் இன்னொரு காரியம் உனக்கு சொல்றேன். நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன், ஆனா உனக்கு ஒரு கொப்பேர் மரத்துல பேழையை உண்டாக்கு. நான் உன்னையும் உன் குடும்பத்தை காப்பாற்ற போறேன். நீங்க தேவனோடு சஞ்சரித்தால் வரப்போகிற எல்லா ஆபத்துக்கும் கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார். தேவனோடு சஞ்சரிக்காத மனிதன் அவர் கண்டுகொள்ளவே மாட்டார். ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன், ஒழுங்கா காணிக்க கொடுத்தேன், பாஸ்டரோடு உறவாயிருந்தேன், பாஸ்டரை விசாரித்தேன், என்ன ஜால்ரா போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நானே ஒரு தாடி முடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன், நீங்க என் காலை பிடிச்சி தொங்குறீங்க. தாடி தாங்காது. நீங்களும் தாடியில் இருக்க இன்னொரு முடியை பிடிச்சிக்கங்க, அப்ப நீங்க நல்லா தொங்குவீங்க. நீங்க என் காலை பிடிச்சிங்கன்னா நீங்களும் நானும் சேர்ந்து விழுந்துருவோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனோடு சஞ்சரிக்கிறதுனால என்ன வரும் தெரியுமா? தேவன் பெரிய ரகசியங்களை, வரப்போகிற அழிவை, வரப்போகிற காரியங்களை, உங்க பிள்ளைகளுக்கு நடக்க போறத ராக்காலத்தில் கத்த பேசுவார். நீங்க தேவனோடு சஞ்சரிச்சு பாருங்க. நைட்டு படுக்கும்போது ஜோமன்ட்டு போய் படிச்சு பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அநேக குடும்பங்கள்ல படுக்கும் போது கூட, ராத்திரி படுக்கும் போது கூட ஒரு நன்றி சொல்லாம படுக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கீங்க. வாரத்தில் ஒரு நாளாவது எழுந்து அந்த ராத்திரில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, என் குடும்பத்தில் என்ன நடக்குது,
ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? உங்களுக்கு ஒரு எண்ணம் விழுந்துருச்சு, ஜெபிக்கிறனால இனி ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம உழைச்சாதான் நம்ம சம்பாதிக்க முடியும், உழைச்சிக்கிட்டே இரு வாழ்க்கை ஃபுல்லா. அதான் மாதிரி கர்த்தர் ஒரு சாபம் கொடுக்க போறாரு. நிலத்து நெற்றி வேர்வை நிலத்துல சிந்த நீ போய் சம்பாதிப்பா அல்ல. ஆண்டோட கேளுங்க, என் குடும்பத்தை குறித்து என்ன, அட்லீஸ்ட் படுக்கையில படுத்துக்கிட்டு தூக்கம் வரலன்னா ஆண்டவர் பார்த்து கேளுங்க, என்னை குறித்து என்ன ரகசியம் வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் பேசுவார். ஆமென். அடுத்து சொல்ல, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, உன்னை உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேன். தேவனோடு பேசி, தேவனோடு பழகி, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் தேவன் ஒரு ஆபத்தை அனுப்பவே மாட்டார். அந்த வரப்போகிற எல்லா ஆபத்துகளையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். தேவனுக்கு மகிமை. நீங்க தேவனோடு ஒழுங்கா சஞ்சரிக்கலன்னா, தேவனோடு ஒழுங்கா பழகலன்னா, தேவனோடு ஒழுங்கா பேசலன்னா வரப்போகிற எந்த காரியத்தை கர்த்தர் சொல்ல மாட்டார். நீ சொல்லுங்க, ஒரு சொப்பனம் கூட வர மாட்டேங்குது, ஒரு ராக்காலத்துல ஒரு கனவு கூட வர மாட்டேங்குது. தோத்திரம் வராது, வராது. படுக்கிறதுக்கு முன்னாடி டிவியை சீக்கிரமா ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்தை போய் தேவ சமூகத்தில் உட்காரலாம் அப்படின்னு உட்கார்ந்து முழங்கால நின்று தேவனை கூப்பிடுங்க. அதிகாலை பிரயாசப்படணும். பிரயாசப்படாம ஜெபிக்காம எந்த காரியமும் தேவன் செய்ய மாட்டார். ஆமென். உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு வாழ்க்கையில அப்படின்றதுக்காக நீங்க நீதிமான் அல்ல. அது ஒருவேளை உங்க தகப்பன் செஞ்சதா இருக்கலாம், உங்க தாய் செஞ்சதா இருக்கலாம், ஒருவேளை தேவன் உங்க மேல வச்ச திட்டத்தின்படி கொடுத்துருக்கலாம். ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டான்றதுக்காக நீங்க எல்லாத்துலயும் சூப்பரான ஆள் அல்ல. சிலரை கொடுத்து சோதிப்பார், சிலரை கொடுக்காம சோதிப்பார். அதனாலதான் சாலமோன் சொல்றேன், எனக்கு மிகுதியான பொண்ணு வேணாம், ரொம்ப தரித்திரமும் வேணாம் ஆண்டவரே, மிகுதியா செல்வத்தை கொடுத்தா நான் உங்களை விட்டு போயிருவேன், அது ரொம்ப ஆபத்து. ரொம்ப ஐஸ்வர்யம் ரொம்ப ஆபத்து. உங்க இருதயம் தேவனோடு இருக்காது. ரொம்ப தரித்திரம், நான் தேவனை தூஷித்து நான் போயிருவேன், எனக்கு வேண்டாம் தரித்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்க தேவனோடு பேசுங்க, பழகுங்க, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கர்த்தரோட. கர்த்தர் சொல்ல, வரப்போகிற அத்தனை உனக்கு நான் சொல்லுவேன், வரப்போகிற அத்தனை ஆபத்துகளை உன்னை காப்பாற்றுவேன். இரண்டாவது வாசிக்கிறோம், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு சஞ்சரிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 8ஆம் அதிகாரம், காஸ்பல் புக் ஆஃப் ஜான், பின்னாடி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 29ஆம் வசனத்தை, ஹல்லேலூயா, 138ஆம் பக்கம், 138 பேஜ் நம்பர் எடுத்துக்கொள்ளாமா? யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிங்களாமா? அதுக்கு 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, கவனிங்க, அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இந்த பூமியில் ஆண்டவர் ஊழியம் செய்த போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, பிதா அவரோடு கூட இருந்ததுதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் தனியே இல்ல, I never being alone. இந்த பூமியில நான் தனியா இல்ல, பிதா என்னோடு இருக்க, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் அந்த ஊழியத்தினுடைய சக்சஸே. அதான் அந்த ஊழியத்தில் அவ்வளவு அற்புதங்கள், அதான் அந்த ஊழியத்தில் அவ்வளவு திரளான அதிசயங்கள். இதெல்லாம் ஏன் நடந்தது? நல்லா அவருடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பூமியில பிதா என்ன தனியா இருக்க விடல, நானும் அவர் ஒன்றாயிருக்கிறோம். இன்னொருத்தர் எழுதுறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாலும் அவர் என்ன விடவே இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். ஆல்வேஸ் ஐ எம் டூயிங். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, இந்த பூமியில நான் அவர் என்னோடு இருந்து நான் அவருக்கு பிரியமானதை செய்றேன். ஐயா, முடியுமா? தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னா நீங்க அவருக்கு பிரியமானதை என்ன செய்யணும்? சொல்லுங்க, செய்யணும். அப்படி முடியுமா பாஸ்டர்? நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் கொஞ்ச நேரம். இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னை பிரியப்படுத்த பார்க்கறான். முதல்ல தன்னை பிரியப்படுத்தணும். தனக்கு எது நல்லதோ, தனக்கு எது உகந்த காரியமோ அதுலதான் மனுஷன் நாட்டமா இருக்கான். முதல்ல என்ன பிரியப்படுத்திக்கிறேன், ரெண்டாவது என்ன சார்ந்தவங்களை பிரியப்படுத்துறேன், மூணாவது எனக்கு வேண்டியவங்களை பிரியப்படுத்துறேன், உறவுகளை பிரியப்படுத்துறேன். பட் ஐ நெவர் சாட்டிஸ்ஃபை காட். நான் ஒரு நாள் தேவனை பிரியப்படுத்துறதாக எனக்கு தெரியல. ஆண்டவர் எங்க நான் பிரியப்படுத்தினேன்?
என்னைக்காவது ஆண்டவரே உமக்கு என் வாழ்க்கையில என்ன பிரியம், நான் பிரியமா வாழ்றேனா கேட்டிருக்கீங்களா? என்னமோ வரோம், என்னமோ ஜோம் பண்றோம், என்னமோ பாடுகள் மத்தியில பிரச்சனை மத்தியில அவரை பிடிச்சிட்டு போறோம். அவர் சொல்ல, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்றேன். ஐ எம் ஆல்வேஸ் டூயிங். எனக்கு பிரியமானதையோ, என் உறவுகளுக்கு பிரியமானதையோ, என் சொந்தக்காரனுக்கு பிரியமானதையோ ஹலோ ஒரு நாள் நான் செய்யல. ஏன்னா சொந்தக்காரனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களோட சுத்திரவனை கவனிச்சு பாருங்க, அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காது. அவன் சர்ச்சுக்கு போனா போவான், போகாட்டா போவான். இப்போ உங்களை என்ன பண்ணுவா? உங்க இஷ்டத்துக்கு, அவன் இஷ்டத்துக்கு உங்களை இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை போலாமா, எங்கேயாவது போலாமா அப்படின்பா. நீங்களும் ஆமா என்ன போயிட்டு போறது, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆண்டவரை விட்டு விலகுவீங்க. இப்ப அவன் உங்களை உங்க பக்கம் இழுப்பான். ஏன்னா he never goes to church. ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறவன் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயா வெளியே போவானா சொல்லுங்க? நீங்க ஒரு 2 பேர் தலையாட்டுறீங்க. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பாஸ்டர். அப்படித்தான் உலகம். ஏன்னா எங்களுக்கு அப்பதான் லீவு. நான் யாரையும் குடம் சொல்லல. நல்லா கவனிச்சு பாருங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய நாள் தேவனுடையதா அப்படின்னு யோசிக்குதா, இல்ல எல்லாத்த போலவும் தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா உங்களை கூப்பிடுறவன், உங்களை கூட்டு போறவன், அவன் ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ மாட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விலகி போயிருப்பான். தேவனுடைய பயம் அவன்கிட்ட கம்மியா இருக்கும். தேவனுக்கு பிரியப்படுத்துற வாழ்க்கை அவனுக்குள்ள இருக்காது. ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வேலையும் செய்யறான். திரட்டி வைக்கிறதா, கல்யாணம் வைக்கிறதா, ஸ்தோத்திரம், வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறதா, ஞாயிற்றுக்கிழமை தான். வேதம் சொல்லுது அது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள். நீ தேவனுடைய நாள்ல என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? வெரி குட். யாரோ சொன்னீங்க? உன் சொந்த வேலையை செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது? உன் சொந்த பேச்ச பேசாதங்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை உன் சொந்த வேலையை செய்யாதங்கிறாரு. ஆமென். நான் சத்தியத்தை சொல்றதுனால சில நேரத்தில் சத்ருவாவேன். பிரசங்கத்தை விரும்புறவங்க விரும்புங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்கு? அவரை பிரியப்படுத்துறதுக்கு இல்ல. அப்ப பிதாவை நான் எப்பொழுதும், ரொம்ப அழகான வார்த்தை, எப்பொழுதுமே முடியுமா? முடியும்ன்றேன். when you understand God, இங்க கவனிங்க, நீங்க தேவனை புரிந்து கொள்ளும் போது நீங்க யாரை தான் முதல்ல பிரியப்படுத்துவீங்க சொல்லுங்க? நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பெரிய எஜமான் இருக்கிறார். எஜமான நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எஜமானுக்கு பிரியமா வாழுவீங்க. அவர் கரெக்டா நீங்க டைமுக்கு வரதை விரும்புறாருன்னா 9 மணிக்கு போய் நிப்பீங்க. அவர் லீவ் போடுறதை விரும்ப மாட்டார்னா நீங்க முடிச்சாலும் லீவ் போடுறதை விரும்ப மாட்டீங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு எஜமான நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிற தேவனை நீங்க என்ன புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு எது பிரியம்? இப்படி பேசினா பிரியமா? இப்படி நடந்தா பிரியமா? என் மேல அவர் கோபப்படுவாரா? நான் செய்கிற செய்கைகள் கிரியைகளை நிமித்தம் அவர் என்னை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? என் மேல கோபப்படுவாரா? இதெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கணும். பூமியில இயேசு இருந்தபோது அவருக்கு பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சார். ரொம்ப இட்ஸ் a beautiful word. ஏன்னா அதனால தான் அவர் என்னை தனியே, நான் அவருக்கு பிரியமான செய்யறதை என்னை விட்டுருவாரா? விடமாட்டார்ல. என்னை எப்படி அவர் தனியா விடுவார் இந்த பூமியில? அப்ப தேவனை அறிந்தவர்கள் யாரை முதல்ல பிரியப்படுத்தணும் சொல்லுங்க? தேவனை பிரியப்படுத்தணும். வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசிங்கள் என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசித்து நம்ம கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தையும், 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும், ஹல்லேலூயா, ஆதியாகமம் 11-12 இப்படி வரிசையா வாசிக்க போறோம். அந்த ஆதியாகமத்தை மட்டும் கையில வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 7:1 வாசிக்கலாமா? கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் குறிச்சு வச்சுக்கோங்க, அண்டர்லைன் தி வேர்ட். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென் சொல்லு. ஹலோ, இருக்கீங்களா? இந்த சந்ததியில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாழ்ந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? அதை நாங்க 6ஆம் அதிகாரத்துல 11-12 வாசிக்கிறோம். பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. போதும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு?
7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக்கணும். ஏன் அப்படி சொன்னாரு? இந்த சந்ததி, எந்த சந்ததி? பயங்கர மோசமான சந்ததி, பாவத்தில் நிறைந்த சந்ததி, பரிசுத்த வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத சந்ததி, தேவனை விட்டு தூரம் போய் வாழ்ந்த சந்ததி. நோவாவின் காலத்துல தேவனுடைய பயம் யாருக்குள்ளேயும் இல்ல, யாருக்குள்ளேயுமே இல்ல. ஏன்னா லோத்து வாழ்ந்த காலத்துல சோதம் குமரா பட்டணம் பாவத்துல நிறைந்திருந்தது. இவன் ஒருத்தன் தான் நீதிமானான் தான். ஏன் தெரியுமா? அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனோடு வாழ்றவங்களுக்கு தான் பாவம் எதுன்னு தெரியும், பாவம் எது இல்லைன்னு தெரியும். நீங்க கர்த்தரோடு சரியா வாழலன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் உங்களுக்கு நல்லதா தெரியும், வேறு பிரிச்சு பார்க்க தெரியாது. சொல்றாரு, இந்த உலகத்து சந்ததியில உன்னை நீதிமானா கண்டேன். எந்த சந்ததியில? தன் காலத்துல. அந்த காலம் எப்படி இருந்தது? சீர்கெட்டு போன காலம். மனுஷருக்குள்ள பயங்கர கெட்ட பழக்க வழக்கங்கள். நல்லா கவனிங்க, மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நோவாவின் காலத்தை போலவே இருக்கும். இந்த காலம் அப்படிதானே இருக்கு. சீர்கெட்டு போச்சா? சீர்கெட்டு போச்சா? கலாச்சாரம் பயங்கர மோசம். உங்களுக்கு எந்த அளவு தெரியும் தெரியல, யூடியூப் நீங்க பாருங்க. பயங்கர மோசமான உலகம் இது. என்னால சொல்ல முடியாத அருவருப்புகள் எல்லாம் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னா ஐயோ இப்படி இல்லாம நடக்குது தேசத்துல. ஆமா, அசுத்தம் நிறைந்த உலகம், பாவம் இதுக்கு மேல ஒரு பாவம் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு பாவம் நிறைஞ்சு கிடக்கு. இதுதான் மனுஷகுமாரன் வருகிற காலத்துல நடக்கும். ஆனா அந்த சந்ததிக்குள்ள ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில சபையோடு பேசுகிறார். அவ்வளவு அசுத்தமும் பாவமும் சீர்கேடுகளும் நிறைந்த அந்த நாளிலே ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா வாழ முடியும்னா ஏன் நீ வாழ முடியாது? தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியாது? வாழ முடியுமா முடியாதா? பாவம் இல்லாம வாழ முடியுமா முடியாதா? பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா? பயம் உள்ள வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா? தேவனுக்கு பயந்ததுனால தான் அப்படி வாழ்ந்தான். நல்ல கவனிங்க, அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கூட நோவா தேவனோடு சஞ்சரித்ததுனால தான் அவன் உத்தமனா இருந்தான். கவனிச்சீங்களா? சும்மா உத்தமம் வந்துடாது, சும்மா நீதிமானா மாறிட முடியாது. அவன் தேவனோடு சஞ்சரித்ததுனால தான் அவன் நீதிமானா இருந்தான். இப்போ உங்களை நீதிமானா மாத்துறது யாரு? கர்த்தர் உங்களை நீதிமானா மாற்றுவார், பரிசுத்தம் உள்ளவனா மாற்றுவார், தேவ பயபக்தி உள்ளவனா மாற்றுவார், தேவன் மேல பிரியம் உள்ளவனா மாற்றுவார். அவர் தான் ஏமாத்துறாரு. நீங்க அவரோடு சஞ்சரிச்சா அவர் உங்களை நீதிமானாயும் உத்தமனாயும் கர்த்தர் மாற்றுவார். ஆனா அந்த உலகம் எப்படி இருந்தது? சீர்கெட்டு இருந்தது, பாவம் நிறைந்திருந்தது, மனுஷனுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாததா இருந்தது, ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுப்பா. அப்ப கர்த்தர் பார்த்தாரு, தேடுறாரு, யாராவது ஒருத்தனாவது இந்த சந்ததியில உண்மையா இருக்க மாட்டானா, பரிசுத்தம் உள்ளவனா இருக்க மாட்டானா? அப்பதான் கர்த்தர் சொல்றார், வா 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 நோவா, இந்த சந்ததியில உன்னை நான் கண்டுபிடிச்சேன். அதனாலதான் அவனுக்கு ரகசியம் தெரியப்படுத்தினா, அதனாலதான் அவனுக்கு வரப்போகிற ஆபத்தில் அவனை பாதுகாத்தா. உலகத்தை முழுவதுமா தேவன் அழிச்சாலும் அவனை அழிக்கல. ஏன் தெரியுமா? ஹலோ, இங்க கவனிங்க, அவனுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், நோவா தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தான். பிரியப்படுத்த என்ன? அவருக்கு பயந்து வாழ்றதுதான் பிரியம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ்நாளை பெருக பண்ணும். எல்லாம் நிறைய வார்த்தைகள், பயப்படுதல் பயப்படுதல் பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுங்க. யாருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அந்த பூமியில மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ உன் ஆயுஷ்நாளை பூரணப்படுத்தும். நீங்க நல்ல தேவனுக்கு பயந்து பாருங்க, நான் சொல்றேன், உங்க ஆயுஷ் நாட்கள் பூரணப்படும். நல்ல விருத்தாப்பியம் உள்ள வயது வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போவேன். நீங்க தேவனுக்கு பயப்படலனா, தேவனுக்கு பயந்தா அவருக்கு எது பிரியம் நீங்க தெரியும். ரெண்டாவது அவருக்கு பிரியம் என்ன? அவருக்கு நான் கீழ்ப்படியணும், அதான் அவருக்கு பிரியம். ஆமென். பைபிள்ல வாசிக்கிறோம்ல, சாமுவேலை குறித்து வாசிக்கும் போது சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான். சவுலை கர்த்தர் ஒரு பெரிய அஜெண்டா கொடுத்து அனுப்புறார். நீ போய் அமலேக்கரை அழித்து விட்டு வா. அடிக்காம ஆடு மாடுகள்லாம் ஓட்டிட்டு வரான். சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நீ போனது என்ன? ஆடுகளின் மாடுகளின் சத்தமின் காதுகளில் கேட்பது என்ன? அதெல்லாம் கர்த்தருக்காக தான் கொண்டு வந்தேன். அவன் சொன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம்,
ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். நீ முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிப்பா, அதான் அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிறது தான் அவருக்கு பிரியம். 100% அவருக்கு எந்த வார்த்தை எந்த இடத்துல கீழ்ப்படியணுமோ நான் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா சொல்லுங்க ஆண்டவர் நான் கீழ்ப்படிறேன். பலிபீடத்துல ஒரு வார்த்தை வருதுன்னா நீ யாரு உங்களை பேசுறேன்னு எடுத்துக்காதீங்க, கர்த்தர் என்னோட பேசுறார். ஆமென். ஏன்னா பைபிள்ல வாசிக்கிறோம், செப்பனியாவில் பலிபீடத்தின் மேல் கர்த்தர் நிற்க கண்டேன். நீங்க என்ன பார்த்தா தான் உங்களுக்கு பிரச்சனை, நான் பேசுற மாதிரி வரும், நான் திட்டுற மாதிரி வரும். இல்ல உங்களுக்கு எனக்கு பகையாளி சண்டை இல்லை, எந்த வரப்பு சண்டையும் கிடையாது. நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீ தேவனுக்கு பயந்தா அது அவருக்கு பிரியம், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா அது அவருக்கு பிரியம். சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, அந்த சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியணும். உங்களுக்குன்னு சில மனதில் சில எண்ணங்கள் வச்சுக்கணும், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு வாழணும், அதான் தேவனுக்கு பிரியம். மூன்றாவது ஒரு சம்பவத்தை வாசி நான் கடந்து போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிடலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Judges chapter 13 verse 17. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், பிறகு நாம் அந்த காரியத்தை வாசிப்போம். யோசுவாவுக்கு அடுத்த புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்க வரும். 321ஆம் பக்கம். ஹல்லேலூயா. 321 பேஜ் நம்பர். அதுல 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்கமா? அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை நல்ல கவனிங்க, அண்டர்லைன் தட் வேர்ட். நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல ஆண்டவர் மனோவாவை சந்திக்கிறார். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, 2 முறையும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தது யாருக்குன்னா மனோவாவின் மனைவிக்கு, மிஸ்ஸஸ் மனோவா. அவ பேர் எழுதப்படல. ஆனா மனோவாவுக்கு தேவன் அந்த குடும்பத்துக்கு வெளிப்பட்டார். நிறைய சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஸ்திரீகளுக்கு தான் வெளிப்பட்டு இருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாடு from the Old Testament ல இருந்து எடுத்து பாருங்க, நியூ டெஸ்ட்மென்ட் வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் வெளிப்பட்டது எல்லாமே ஸ்திரீகளுக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆம்பளைங்களாம் பாவியா? பாவமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல? ஆம்பளைங்களாம் பாவின்றனாலயா? எப்பொழுதுமே கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு தேவன் மேல ஒரு பற்றுதல் இருந்துகிட்டே இருக்கும், தேவனை தேடுகிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது கர்த்தர் இயற்கையாவே ஒரு ஸ்திரீகளுக்குள்ள வச்ச ஒரு சம்பவம். அந்த குடும்பமே அந்த ஸ்திரீனால தான் நடக்கும். பைபிள்ல இருந்தும் சரி, வெளியில இருந்தும் சரி, நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமா பைபிள்ல ஆண்டவரை தேடி இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஸ்திரீக்கு பதில் கொடு. யார் இவ? மலடி பிள்ளை இல்ல. அப்ப ஆண்டவர் தேவனுடைய தூதனானவர். பைபிள்ல சொல்லுது in the angel of the Lord. பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வருகிறதுல இயேசு வெளிப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் வெளிப்பட்டு அந்த பிள்ளையை பற்றி சொல்லி, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவன் திராட்சரசம் குடிக்காம இருப்பான், அவன் முடிய நீளமா வளர்ப்பான், அவன் நசரேயனா இருப்பான், இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டார். அப்ப மனவாங்க இல்ல, கணவன் இல்ல. உடனே அந்த ஸ்திரீ வந்து சொல்றா, ஒரு தூதன் என்கிட்ட பேசினாரு, அந்த தூதன் இப்படி இருந்தாரு, அந்த தூதன் நம்ம பிள்ளைய பத்தி சொன்னாரு. உடனே இவனுக்கு ஆச்சரியம். உடனே மனவா ஜெபிக்கிறான். நல்ல கவனிங்க, ஒரு நல்ல தகப்ப ஜெபிக்கணும். ஹலோ, இங்க கவனிச்சிங்களா? ஒரு நல்ல தகப்ப ஜெபிக்கிற தகப்பெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. உண்மையா எத்தனை தகப்பன் ஜெபிக்கிறீங்க? அப்படியா ஜெபம் பண்ணீங்களா? பிரைஸ் காட். 4 மணிக்கு எந்திரிக்க தகப்பெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. 5 மணிக்கு எந்திரிக்க தகப்பேன் 1 2 3 4. வெரி குட்மா, குட், வெரி குட். ஜெபிக்கிற தகப்பேன். மனவா உடனே ஜெபிக்கிறான். தேவரீர், நீர் வந்துட்டு என் மனைவிட்ட பேசுனது ஓகே, ஆனா அந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கணும் நீங்க எனக்கு சொல்லணும். மறுபடியும் ஆண்டவர் வராரு. மறுபடியும் மனோவா மனைவிட்டு தான் வராரு. ஜெபித்தது மனோவா, ஆனா பதில் கொடுக்கிறது, ஏன்னா பெண்கள் ஈஸியா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் ஆண்டவர், இது மரமண்டா, இதுக்கு புரியாது என்ன சொன்னாலும் அப்படின்ட்டு ஆண்டவர் நேரா போய் மனோவா மனைவிட்டே மறுபடியும் சொல்ற. ஏன்னா முதல் முறை பேசும்போது தேவனுடைய தூதன் சொன்னது யாரு? மனோவா மனைவி தான் சொல்றா, தேவனுடைய தூதன் தான் வந்தாருன்னு. தேவன் வந்தாருன்னு சொல்ல முடியல அவரால. அப்ப மறுபடியும் 2வது முறையும் அவன் ஜெபம் பண்றான். தேவரீர், அந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கணும்? மறுபடியும் ஆண்டவர் வந்து சொல்றாரு. உடனே மனைவி சொல்றா, இருங்க, நீங்க வந்தது என் புருஷன் நம்ப மாட்டான். நான் போய் என் புருஷன் சொல்லி கூட்டு வர வரைக்கும் இங்கேயே இருங்க.
போய் கணவன்கிட்ட சொல்றான், யோ அன்னைக்கு வந்து அதே ஆள் வந்திருக்கிறார்ப்பா, ஓடி வா. ஓடி வரான் மனவா, ஓடி வந்து நீர் தான் என் மனைவியிடம் பேசுறதா கேட்கறான் பாருங்க. அடே சந்தேக பேர் வெளியே, மனைவி தான் 2 முறை சொல்றான், கர்த்தருடைய தூதன் தான் பேசினான்னு சொல்றா. இவன் சொல்றான் நீர் தான் என் மனைவியிடம் பேசுறதா. இல்லை அவனுக்கு சந்தேகம் வந்து வேற யாராவது பேசிட்டாங்களேன்னு. சோத்திரம். மனைவியை நம்பாத புருஷன் இன்னும் உலகத்தில் இருக்கத்தான் செய்யறான். எத்தனை புருஷன்மாரு மனைவியை உண்மையா நம்புறதே கிடையாது. யார்கிட்ட பேசுற உடனே வாங்கி பார்க்கறது. ஏ அப்பா அவ்வளோ சந்தேகம் உனக்கு, அவன் மட்டும் நீ சந்தேகப்படலாமா? நீ சந்தேகப்படுற மாதிரி நடக்கிற, அதனால தான் அவன் சந்தேகப்படுறான். பாருங்க, என் செல்போனை தூக்கி அவங்க தான் வச்சிருப்பாங்க எப்பொழுதுமே, பாசமாக தான். பார்த்துக்க, யார் வேணா பார்த்துக்கோ. மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஆமென். நம்ம ஆட்கள் ஒண்ணுக்கு லாக் போட்டு வச்சிருப்பான். அந்த ஒரு செல்போனுக்குள்ள எத்தனை லாக் இருக்கு தெரியுமா? வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, ஏன்னா தெரிஞ்சு போயிருமில்ல எல்லாமே. இந்த குடும்பம் விளங்காது. புருஷனுக்கு மனைவி ஓப்பனா இருக்கணும், மனைவிக்கு புருஷன், அது 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். ஸ்தோத்திரம். யார் செல்போனை வேணாலும் பார்க்கலாம். அதுதான் ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை. இவன் போய் நீ தான் பேசுனதா? சொன்ன ஆமா நான் தான் பேசுறேன். என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, சொல்றா இந்த காரியம் நல்ல கவனி, இந்த காரியம் நடக்கும்போது உம்மை கனம் பண்ணும்படி நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிய விரும்புகிறோம். See, it's a beautiful word. தேவனோடு ஒரு மனிதன் சஞ்சரிக்கணும்னா அந்த மனுஷன் தேவனை கனம் பண்ணி வாழணும். கனம் பண்ண தெரியலன்னா தேவன் உங்களால சஞ்சரிக்க முடியாது. மரியாதை இல்ல வீட்டுல இல்லாத வீட்டுக்கு நீங்க போவீங்களா? சொல்லுவோம்ல, மரியாதை இல்ல மதியார் வீட்டை மிதியாது. அதெல்லாம் கரெக்டா சொல்லுவோம். உங்களை எவனா மதிக்கலையா அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு போக கூடாது, அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போக கூடாது, இவன் வீட்டு கல்யாணத்துக்கு போக கூடாது. நீங்க ஒரு மதிப்பை எதிர்பார்க்கும் போது உங்களை தேடி வந்த தேவனுக்கு நீங்க எவ்வளவு கனம் கொடுக்கணும் இல்லையா? அவரை கனம் பண்ணணும், கனம் பண்ணணும். அப்பதான் அவர் உங்களோட வாழ்வார், அவர் உங்களோட சஞ்சரிப்பார். நான் அவரை கனம் பண்ண தெரியலன்னா அவர் என்னோட வாழ மாட்டார், இருக்க மாட்டார். மதிக்காத வீட்டில் எப்படி இருப்பாரு? மதிக்காதவருடைய வாழ்க்கையில எப்படி இருப்பார்? எப்படி மதிக்கணும்? அந்த சம்பவம் நடக்கும் போது, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரியே என் மனைவிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்த, அவனுக்கு சிம்சோன் பேர் வச்சு அவனை நஸ்ரேனா வளர்க்கும் போது, அந்த பிள்ளை பிறந்தபோது நாங்க என்ன செய்யணும்? கவனிங்க, தேவனை எப்படி கனம் பண்றான் பாருங்க. ஒரு நன்மை நடக்கும் போது அவன் தேவனை கனம் பண்றான். உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மை நடக்குது இல்ல? சொல்லுங்க, எத்தனை நன்மை நடக்குது? ஒரு விசுவாசியை விசாரிச்சேன், எப்பரா இருக்கிற? ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். அப்படியா? ஏண்டா இன்னொரு வேலை கிடைக்கலையாடா உனக்கு? அவனுக்கு வேலை கிடைக்கலன்றதுக்கு எனக்கு வேலை கிடைக்காத மாதிரி இருக்குது. என் இருதயம்லாம் துக்கமா இருக்கு, உண்மையை சொல்ல துக்கமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு வேலை கிடைக்கணும், பிள்ளைகளை வச்சிருக்கான், கஷ்டப்படுறான். சொன்னேன், என்னதான் பண்ற சாப்பாட்டுக்கெல்லாம்? அப்புறம் ஒரு உண்மையை சொல்கிறான். கொஞ்சம் நேரம் பேசி அவனை விசாரித்த பிறகு, இல்லைப்பா சார் எனக்கு பிஎஃப்லாம் வந்துச்சு கொஞ்சம். அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்தான், ஒரு கவர்மெண்ட் செக்டார்ஸில் வேலை பார்த்து அவனுக்கு 10 வருஷமாக பிஎஃப்லாம் பிடிச்சி 3 லட்ச ரூபா பணம் வந்திருக்கு. பணம் வராத வரைக்கும் என்கிட்ட சொல்லுவான், பணம் வந்தாலும் சொல்லிடுவானா? அவ்வளோ பரிசுத்தவான்களா நீங்களாம்? 2.25 லட்ச ரூபா 2,80,000 வந்துச்சு. சரா என்னடா பண்ணடே, உன் வீட்டை கட்டுறதுக்கு நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்றேன், என்ன பண்ண? அதான் பாச தப்பு பண்ணிட்டேன். என்னடா பண்ண? கொஞ்சம் பணத்தை வட்டிக்கு கொடுத்தேன், கொஞ்சம் பணத்தை ஆன்லைன்ல போட்டேன். டே உன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தே, பாஸ்டோடைய முகம் யாமே வரலையாடா? இவ்வளோ ஜெபம் பண்றேன் உனக்காக, இந்த பணம் வந்தா இந்த பாஸ்டோடைய முகமே வரமாட்டேங்குது. பணம் வரலன்னா தான் பாஸ்ட் முகமே வருது இல்ல? அப்படிதானே? எவ்வளோ கஷ்டம், இந்த பாஸ்டுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. வரும், கஷ்டப்படும் போது என் முகம் வரும், நல்லா இருக்கும் போது என் முகமே வரவே வராது பாருங்க. அது என்னமோ நான் வாங்கி வந்த வரம், நான் வாங்கி வந்த ஆசீர்வாதம் போல. நான் சொல்றேன் கவனிங்க, வட்டிக்கு விட்டவனுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லாவே இருந்ததாக சரித்திரமே இல்லை. கவனிக்கிறீங்களா? அவன் வாழ்க்கையெல்லாம் பாருங்க கஷ்டமாவே இருக்கும். நாங்க என்ன பண்ணோம்? நீங்க ஒண்ணும் பண்ணல, வட்டி கொடுத்துனீங்களே நல்லா. அடுத்தவன் எத்தனை பேரோட சாபத்தை நீ வாங்கியிருக்க? நான் சொன்னேன், டே உன்னை கர்த்தர் அடிக்காம விட்டார். 2.25 லட்ச ரூபா உனக்கு எனக்கு வேணாண்டா, கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்காரு, என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரா. உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தியாடா?
அட சபையில் ஒரு 5000 ரூபாய் கேட்டேன், பாச வந்துச்சு நாங்கள் வச்சுக்கோங்க. அதான் செய்யாமல் விட்டுட்டேன். நான் சொன்னேன், இனி உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பணம் வருமாடா, 3 லட்ச ரூபா வருமாடா உனக்கு. எவனோ ஒருத்தன் சொன்னானா ஆன்லைன் ட்ரேடிங்கில் போட்டானா, ஆன்லைன் ட்ரேடிங்கில் போட்டு முதல் முறை 80,000 வந்திருக்கு. ஐயாவுக்கு ஒரு சந்தோஷம். மறுபடியும் ஒரு 1,20,000 சேர்த்து போட்டு 2 லட்சமா கொடுத்துருக்கிறாரு. ஒரு பைசா திரும்பி வரல. உனக்கு தெரியாத காரியத்தில் எதுக்கு போய் தலையிட்ட? அழுகிற சத்தம் கேக்குது எனக்கு. தேம்பி 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 அழுகுறான். அதுல 1 ரூபா கூட நான் சாப்பிடல பாச. இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய என்னன்னா, பணம் கையில வந்துட்டோன்னா அடுத்து வட்டிக்குள்ளாமல் தான் யோசிக்கிறீங்க. தேவன் ஒரு நாள் உங்க கையில கொடுக்கிற பணத்தை வட்டிக்கு கொடுக்கறதுக்காக கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீங்க முதல்ல உங்க கையில வர பணம் எல்லாம் தேவன் கொடுக்கிறாருன்னு எண்ணம் வந்தாதான் உங்களுக்கு வட்டிக்கு உண்ணுன்ற எண்ணமே வராது. அடிச்சார் ஆண்டவர் ஒரு அடி, வட்டி விட்டோன்னு போச்சு, அவ்வளவு பணம் போச்சு. இன்னைக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தெருவாளையிறான். வட்டி கிட்ட குடும்பங்கள் நல்லா இருக்காதுப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் சொல்றேன், சபையில வட்டி கூடாதீங்க. பாஸ்டருக்கு தெரியாது மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்களை கேட்க மாட்டேன். உங்க கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை எல்லாமே தெரியும். நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சில காரியங்களை ஞாபகப்படுத்துவார். இந்த குடும்பத்தில் ஏன் தெரியுமா அவ்வளவு கஷ்டம்? ஒரு காலத்தில் வட்டி கூட்டு தின்ன குடும்பம். எத்தனை பேருடைய வயிற்றுச்சலை வாங்கியிருப்ப, எத்தனை பேருடைய சாபத்தை வாங்கியிருப்ப. அவன் நல்லா, நம்ம என்ன சொல்ல, என் பணம் தானே, என் பணத்தை தானே வட்டி கூட்டா கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும். அவன் திரும்பி கொடுக்கும்போது எவ்வளவு சாபத்தோட கொடுத்துருப்பான், வயிற்றுச்சலோட கொடுத்துருக்கான். ஒரு விசுவாசி சொல்றான், என் வயிறே எரியுது பாஸ்டர், அவ்வளோ பணத்தை வாங்குறான் வட்டிக்கு. நீ வாங்கும்போது நல்லா இருந்துச்சு இல்ல, திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட வாங்கத்தானே செய்வான், உலகத்தான் செய்வான். நீங்க செஞ்சிடாதீங்க. அந்த சாபம் தலைமுறை தலைமுறையா தொடரும். ஆடி ஆண்டவர் கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்தாரு. ஸ்தோத்திரம். கொடுத்துடாதீங்கப்பா, செஞ்ச தப்ப மறுபடியும் செஞ்சிடாதீங்க. ஆமீன் சொல்லுங்க. மோசே அதை போன இடத்துல கரண்ட் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் a beautiful subject. மோசே அவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தினா, ஆனா ஆண்டவர் அவனை விடவே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் செஞ்ச சின்ன தப்பு, கண்மலையை பேசினார், அடிச்சிட்டான். அது என்ன பெரிய தப்பா பாஸ்டர்? அப்படி சொல்லல. 40 வருஷம் கர்த்தர் அவனை ட்ரெயின் பண்ணாரு. தேவனால் நன்றாய் உருவாக்கப்பட்ட ஒருவன் உருவாக்கப்பட்ட பிறகு தப்பு செஞ்சா தேவன் ஒத்துக்க மாட்டார். நல்ல சத்தியத்தை கேட்டு வளர்ந்த நீங்க மறுபடியும் தப்பு பண்ணீங்கன்னா கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியம் தெரியாத ஒருத்தன் போய் தப்பு செய்யலாம். சத்தியம் தெரியாதவன் போய் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையை அசட்ட பண்ணிட்டு ஊர் உலகம்லாம் சுத்தலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை போக கூடாது தெரிஞ்சு சத்தியம் தெரிஞ்சவன் போயிடாத. தேவன் அதுக்குரிய கணக்கு கேட்பார் உங்கள்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா மோசேக்கு நடந்தது அதுதான். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தி ஆனா சொன்னார், இந்த மலை மேல ஏறு, பார், அந்த தேசத்தை மட்டும் பார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போற தேசத்தை மட்டும் பார், ஆனா நீ உள்ள போக மாட்ட. அவன் செஞ்சது ஒரு சின்ன தப்பு தான், தேவன் மன்னிச்சிருக்கலாம். ஆனா தேவனால ஏன் ஜீரணிக்க முடியல தெரியுமா? இவன் அந்த அளவு பயிற்றுவிச்சிருந்தார். ஆமென். எல்லாத்தையும் கத்து கொடுத்திருந்தார். சத்தியம் இன்னதுன்னு அவனுக்கு எல்லாமே தெரியும். தேவன் யார் என்று அவனுக்கு நல்லா தெரியும். அவன் தப்பு பண்ணா தேவன் ஒத்துக்க மாட்டார். இப்ப தேவன் என்னை இவ்வளவு ட்ரெயின் பண்ணியிருக்கார். நான் தப்பு பண்ண என்னை விட்டுருவாரா? என்னை விடவே மாட்டார். உட்கார வச்சு கேள்வி கேட்பார் என்னைய. எனக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான். அப்ப தேவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? அவரோட பழகிறதுல, அவருக்கு பிரியமா, அவரை கனம் பண்றதுல. அதுக்காக சொல்ல வந்தேன். அந்த மனவா குடும்பம் கேட்குறாங்க, நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்யும் போது நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும், நாங்க எப்படி உங்களை கனம் பண்ணணும் கேட்கறாங்கல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ண கத்துக்கங்க. ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். உன் விளைவினாலும் உன் பொருட்களினாலும் எல்லாவற்றிலேயும் தேவனை கனமன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பி வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்குமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நீ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு முறை வாசிங்கம்மா. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் எல்லா பொருளாலும் கர்த்தரை கனம் கொடுப்பா. அதானே கனம் பண்றது. நான் சொன்னேன், நீங்க கனம் பண்ணா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். பைபிள் சொல்லுதுல, என்னை கனம் பண்ணுகிறவனையோ நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனையோ கனஈனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ண நான் உன்னை கனஈனம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரவுல, பொருள்ல, எல்லாத்துலயும் தேவனை கனம் பண்ணாம விட்டுறாத. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு தான் கொடுப்பீங்க. நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்றேன், கர்த்தருக்கு ஒழுங்கா கொடுத்துரு. ஆமென் சொல்லுங்க.
உங்களோட வரவுல, உங்களோட பொருள்ல, உங்களோட கத்தர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ, உங்க வீட்டில் விளையிற முதல் பொருள் அந்த பலனை கத்தர் கொண்டு வாங்க. என்ன விளைஞ்சாலும் சரி. நீங்க 2 தக்காளி போடுறீங்களா, அந்த தக்காளியில முதல் தக்காளி எடுத்து தேவனுக்கு கொடுங்க. நீங்க நினைக்கலாம் 2 தான் வந்துச்சு, நான் சாம்பார் வைக்கணும் அப்படிம்பீங்க. ஏன் அது 1ல நான் சாம்பார் வைக்க மாட்டேன்னா? அப்படிதானே? அந்த ஒரு தக்காளி போட்டு நான் சாம்பார் வைக்கிறேன், அதானே உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படிதானே பைபிள் சொல்லுது. உன் வரத்தினாலும் எல்லா பொருளினாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் ஸ்தோத்திரம். 100 கொய்யாப்பழம் காமிச்சா 10 கொய்யாப்பழம் எங்க வரணும்? ஒரு நாள் கூட கொய்யாப்பழம் வர மாட்டேங்குது, எல்லாம் கிளி தின்ட்டு போயிடுது. என்னைக்கு எனக்கு இங்கே கத்தருக்கு கொடுக்கணும் ஞாபகம் வருதோ அன்னைக்கு ஒரு கிளி கூட வராது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நான் சொல்லித்தரேன். ஒன்றும் வராது, ஒரு அணில் கடிக்காது. ஒழுங்கா தேவனுக்கு கொடுத்தா எல்லாம் பறிச்சு பறிச்சு நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கிறீங்க. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வரணும், கனம் பண்ணணும், ஒரு பப்பாளி பழுத்தா கொண்டு வரணும். ஒரு இந்த நன்மை நடக்கும்போது நாங்க உங்களை கனம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்ன, நீ ஏன்டா அதை கேட்குற, அது அதிசயம் என்று சொல்லி எழுந்து போனா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனோடு இந்த உலகத்துல வாழணும்னா நீங்க அவரை கனம் பண்ணாம அவர் வாழ முடியாது. இந்த உலகத்துல அவர் கனம் பண்றவனோட தான் அவர் வாழ்வார், மதிக்க தெரிஞ்சவனோட தான் அவர் வாழ்வார். நான் கூப்பிடுறேன், அதிகாலையில் எழுந்து அவரை கனம் பண்றேன், தூக்கத்தை விட்டுட்டு நான் கேட்கிறேன், வாங்க ஆண்டவரே, அவர் என்னோட வருவார். பகற்காலத்தை நேரம் இருக்கும்போது அவரோடு கொஞ்ச நேரம் உறவாடுறேன், அவர் வேதத்தை திறந்து நான் வாசிக்கிறேன், அவரை கனம் பண்றேன். குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து குடும்பமா ஜெபம் பண்றோம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வா, என் பிள்ளைகளை உட்காரு, 5 பேர் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. என் குடும்பம் அவரை கனம் பண்ணுது. எத்தனை குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம்னா என்னன்னே தெரியாது. எத்தனை குடும்பங்களை கணவன் மனைவியும் இதனால தான் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது காரணம் என்ன? கணவன் மனைவி கை கோத்து ஜெபிக்கிறது இல்லை. 4 பேர் உட்காந்து நல்ல டிவி பார்க்குறீங்க, 4 பேர் உட்காந்து எனக்கா ஜெபம் பண்ணீங்களா? நீ ஆண்டவரை கனம் பண்ணிப்பார். தேவன் எப்படி நோவாவோடு இருந்தாரோ அப்படி உங்களோடு இருப்பார். ஆமென். எழுத ஜெபம் பண்ணலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். Everyone stand together.